ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 35 மாவட்டத்திற்கு எப்போ வெளியிட போகிறாங்க? ஏன்னா 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் நடத்த முடிக்காமல் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆடியோ அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனுடைய அடிப்படையில் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறியது ஸோ என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னன்றதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஆவலுடன் இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டீங்க. ஸோ எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு மாவட்டத்துக்கு. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்துடைய ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸை நமக்கு ப்ரொவிஷனான செலெக்ஷன் விட்டு தற்காலிக தெரிவு பட்டியலில் வெளியிட்டாங்க. ஸோ அது வெளியிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என் மாவட்டத்துக்கு எப்போ வரும், இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், அடுத்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், ஸோ இந்த மாவட்டத்துக்கு எப்போ சார் வரும், இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டை பற்றி உங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களை சொல்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினம், ஸோ நாகை, சேலம், ஈரோடு, கோவை இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ ரிசல்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் வேணாலும் நமக்கு வெளியிடப்படலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரிசல்ட் அப்டேட்டு நமக்கு எந்த டைமில் வேணாலும் வெளியிடப்படலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோட இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோட இணையதளத்தை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தள்ளி போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 34 மாவட்டம், அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக திருப்பத்தூர் மாவட்ட ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இது தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில மாவட்டங்கள் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக தகவல் வெளியாகிருக்குங்க. இந்த கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெறும் 66 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் வெறும் 13 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் செஞ்சுருக்கிறதா சில அன்அஃபிஷியலான தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஏன் இப்படி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை ரொம்ப 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 லோயஸ்ட்டாக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலான செலெக்ஷனிஸ்ட் தான். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷனிஸ்ட்டு, 3வது செலெக்ஷனிஸ்ட்டு அதிகப்படியாக வெளியிடுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலான தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த அஃபிஷியலான தகவல் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேங்க. சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆஃபீஸ் வாயிலாகவே நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கோவை, சேலம், ஈரோடு, நாமக்கல். நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிந்து ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மேலே அப்டேட் போடுறாங்க. ஸோ டிஆர்பி அப்பப்போ வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கட்டாயம் ரிசல்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே நேற்றே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அதை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபைனல் டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25ஆம் தேதி மே 25க்குள்ளே 38 மாவட்டத்தோடைய 35 மாவட்டத்தோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடத்தப்படாமல் இருக்குது. அதனால் அதோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு எப்போ நேர்காணல் முடிக்கிறாங்களோ அதை பிறகு ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி முன்னுரிமை கொடுக்குறதா சில தகவல் போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர், 13 பேர், 10 பேர் இந்த மாதிரி எல்லாமே சில மாவட்டத்தில் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுக்குறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த ரேஷன் ஷாப்பில் உங்களால் பணிக்கே போக முடியும் அப்படின்றத ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி தாங்க ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து எந்த மாவட்டத்துக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மாவட்டத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்டில் அந்த மாவட்டத்துடைய பேரத்தை கெஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டம் வந்து நான் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை, ஸோ இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 35 மாவட்டத்திற்கு எப்போ வெளியிட போகிறாங்க? ஏன்னா 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் நடத்த முடிக்காமல் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆடியோ அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனுடைய அடிப்படையில் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறியது. ஸோ என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னன்றதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஆவலுடன் இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டீங்க. ஸோ எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு மாவட்டத்துக்கு. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்துடைய ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸை நமக்கு ப்ரொவிஷனான செலெக்ஷன் விட்டு தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டாங்க. ஸோ அது வெளியிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என் மாவட்டத்துக்கு எப்போ வரும், இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், அடுத்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், ஸோ இந்த மாவட்டத்துக்கு எப்போ சார் வரும், இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டை பற்றி உங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களை சொல்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினம், ஸோ நாகை, சேலம், ஈரோடு, கோவை இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ ரிசல்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் வேணாலும் நமக்கு வெளியிடப்படலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரிசல்ட் அப்டேட்டு நமக்கு எந்த டைமில் வேணாலும் வெளியிடப்படலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோட இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோட இணையதளத்தை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தள்ளி போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 34 மாவட்டம் அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக திருப்பத்தூர் மாவட்ட ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இது தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில மாவட்டங்கள் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக தகவல் வெளியாகிருக்குங்க. இந்த கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெறும் 66 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் வெறும் 13 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் செஞ்சுருக்கிறதா சில அன்அஃபிஷியலான தகவல் வந்துருக்குங்க. ஸோ ஏன் இப்படி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை ரொம்ப 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 லோயஸ்ட்டாக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலான செலெக்ஷனிஸ்ட் தான். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷனிஸ்ட்டு, 3வது செலெக்ஷனிஸ்ட்டு அதிகப்படியாக வெளியிடுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலான தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த அஃபிஷியலான தகவல் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேங்க. சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆஃபீஸ் வாயிலாகவே நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கோவை, சேலம், ஈரோடு, நாமக்கல். நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிந்து ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மேலே அப்டேட் போடுறாங்க. ஸோ டிஆர்பி அப்பப்போ வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கட்டாயம் ரிசல்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே நேற்றே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அதை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபைனல் டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25ஆம் தேதி மே 25க்குள்ளே 38 மாவட்டத்தோடைய 35 மாவட்டத்தோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடத்தப்படாமல் இருக்குது. அதனால் அதோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு எப்போ நேர்காணல் முடிக்கிறாங்களோ அது பிறகு ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி முன்னுரிமை கொடுக்குறதா சில தகவல் போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர், 13 பேர், 10 பேர் இந்த மாதிரி எல்லாமே சில மாவட்டத்தில் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுக்குறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த ரேஷன் ஷாப்பில் உங்களால் பணிக்கே போக முடியும் அப்படின்றத ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி தாங்க ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து எந்த மாவட்டத்துக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மாவட்டத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்டில் அந்த மாவட்டத்துடைய பேரத்தை கெஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டம் வந்து நான் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை ஸோ இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.